வெல்கம் டு பிச்சுடா vlogs. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம், பட்டர்ஃப்ளை பார்க். பாருங்க, சுற்றி பட்டர்ஃப்ளையாக இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் பார்க்கல. அம்மா எங்கே கூட இருந்து ஐயப்பாவை காணா? அவன் கோவமா இருக்கானா? ஏன் என்னாச்சு? ஓப்பனிங் சீன் வச்சாதான் வருவேன்றாப்ல. ஓப்பனிங் சீங்கா? ஏன் இதெல்லாம் படமா? ஓப்பனிங் சீன், டான்ஸு, ஃபைட்டெல்லாம் வைக்கிறதுக்கு. அவன் இப்போ எங்கே இருக்கான்? அவன் பின்னாடி தான் இருக்காப்ல. அடாடாடாடாடா, என்ன மாஸ் என்ட்ரியா? தஞ்சாவூர் கூட்டிட்டு போனேன். உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ தான் தூங்கிட்டு இருந்த. என்ன தூங்கிட்டு இருந்தா தட்டி கூட்டிட்டு போனியா? ஆடியன்ஸ் எல்லாம் மறந்துருப்பாங்க. நீ இப்பதான் புரியுது எதுக்கு இந்த மாஸ் என்ட்ரினா. போன விளாக்ல வர வந்து விட்டுட்டு போயிட்டோமா, அதனால ஒரு மாசம் என்ட்ரி வர. அதானே? அதேதான். சரி, இனிமேட்டு உனக்கு எல்லா விளாக்லயும் மாஸ் என்ட்ரி இருக்கியா? போய் இவன் டேக் பாலிசி போய், உனக்கு எல்லா விளாக்லயும் இருக்கியா? போயா வாயா 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 வாயா. பட்டர்ஃப்ளை பார்க்கு இதான் அடையாளம். பாரியா, பட்டர்ஃப்ளை பார்க். இதுதான் பட்டர்ஃப்ளை பார்க்கு அடையாளமா? வேற என்ன? பட்டர்ஃப்ளைனா பட்டர்ஃப்ளை வச்சிருக்கீங்க பாரு, போற வழியெல்லாம் பாரு. பட்டர்ஃப்ளை அப்படியே அடிக்கிற வெயில பட்டர்ஃப்ளை எல்லாம் கறிக்கிருக்குமே. நேரம் என்ன வெயில் அடிக்குது? நம்மளால நல்லாதான் இருக்கும், வெயிலியா இருக்கும். கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் ஒருத்தனையும் காணோம். ஐயப்பா கண்ணாடி போட்டு எங்கே பாக்குறது கூட. ஐயப்பா மட்டும் அவர் லவ்வரோட வந்திருந்தானு வைங்க, இன்னும் ஒரு சாங் படிப்பாரு. பட்டாம்பூச்சி காதல். ஏன் இவன் லவரை கூட்டிட்டு வரல? லவ்வர் இருந்தா கூட்டிட்டு வராமலே இருப்போம். அப்புறம் லவ்வர் இல்ல. லவ்வர் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாதா? இது என்ன இருக்கு? என்ன உனியவா கூட்டிட்டு வருவாங்க? ஓ, கமல் டைலாக். லவ்வர் வேணாம்னா சொன்னா நல்லா இருக்கும் தானே சொல்றான். ஆமா, அமைச்சுக்கோ ஐயப்பா. என்ன ஐயப்பா, உன் அழகுக்கு திறமைக்கு இல்லாதவா? இல்லைன்னா வேற யாருக்கு? வேற இடம் பார்ப்போம். முன்னாடி வந்து தண்ணியில் இறங்க அனுபவிங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா இறங்க போறது இல்ல, சும்மா காட்டுறோம். இப்போ என்ன ஃபவுண்டேஷனா? ஃபவுண்டன் என்ன படிச்சிருக்கீங்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். வெளில சொல்லிக்காதயா, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்கு பாருங்க, மேல இருந்து பார்த்தா ஃபுல்லா. இது வந்து ஊட்டியா கொடைக்கானல் இல்ல, திருச்சி. நம்ம திருச்சியில இருக்கு. அதுவும் ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். பாருங்க உள்ள, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல லொகேஷனு. இந்த ஐயப்பா ஒருத்தர் அப்பப்போ வராரு போயிடுறாரு, எங்கே போறாருன்னு தெரியல. இவரை தேடுறதே பெரிய வேலையா போச்சு. இவ்வளவு பெரிய பாட்டில் எங்கே போய் தேடுறது அவரு? ஐயப்பா நீ எங்கேப்பா இருக்க? சொல்லிட்டாவது போப்பா. சொல்லிட்டும் போக மாட்டேன்ற. ஏன் சொல்லிட்டு போக மாட்டியா? ஒரு இடத்துக்கு போறதா உன்னை ஆமா, நீ ஒரு இடத்துக்கு போனா 2 மணி நேரம் அங்கேயே நிக்கிற. மற்ற இடத்துல யாரு பாப்பா? நீ மட்டும் இயற்கை காட்சிகளை ரசிப்ப. இயற்கை ரசிக்க நான் தனியா ரசிக்க கூடாது. அப்படி சொல்ல வரல. பாரு, இந்த மாதிரி பூ ஒன்று பாத்திருக்கியா ராஜா? பூவெல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு நம்ம இவர் மேல தான் டவுட்டா இருக்கு. அப்பப்ப ஆள் எஸ்கேப் பண்ணிடுறாரு. கேட்டா பூ இங்க இருக்கு, புஷ்பம் அங்க இருக்குன்றாரு. நம்பாதீங்க மக்களே, இவன் இப்படிதான் பேசுவான். அதாவது ஐயப்பா கிட்ட ஆஞ்சநேய பக்தன்பா. ஆனா பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நித்யானந்த பக்தன் சொல்ல வர. அதனை தமிழ்நாட்டின் வண்ணத்து பூச்சி தமிழ் மரவன். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட வண்ணத்து பூச்சிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ் மரவனா தான் மெயின். அதுமாரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எதாவது போட்டிருக்காங்க. ஒடிசாவுக்கு வந்து நீலப்புலி, ராஜஸ்தானுக்கு கொன்னை வெள்ளையன், கேரளாவுக்கு மலபார் மயில் அழகு. அந்தந்த ஸ்டேட்டுல என்னென்ன வண்ணத்து பூச்சி இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பார்க்ல பாத்தீங்களா? பார்த்தேன். இந்த செடிகள், இந்த பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத நிறைய இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு நிறையா. நம்ம முக்கம்போல கூட இவ்வளவு பார்த்தது இல்ல. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போர்டும் வச்சிருக்காங்க. என்னென்னங்கிற நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கள்ளிச்சிங்கிறது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். பூலையும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா பார்த்தேன், கலர் கலரா இருக்கு. சொன்னேன் உங்கள்கிட்ட. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மலர்களே மலர்களே இது என்ன புதிதா? ஐயப்பா சிரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு மக்களே. இந்த பையனை நம்பாதீங்க, நிமிஷம் அப்படியே மாத்துவாங்க. மண்ணோடு நீ உண்மையிலே ஒருத்துதான். 40 ரூபாய்க்கு நான் ஒருத்தா இல்லைன்னு நினைச்சேன். கண்டிப்பா பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்னவங்களுக்கு எவ்வளவு போட்டிருந்தாங்க? 20 ரூபா. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் வாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இங்க லீவு தான். அதுக்காக முன்கூட்டியே மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர் பஸ் வசதி இருக்கு. அது டைமிங் தான் இருக்கு. நிறைய செடி வகைங்க,
சொல்ல போனால் இந்த நிறைய பூலாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்ததில்ல, இங்கே தான் நான் பார்க்குறேன். இது நம்ம திருச்சி தானே, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் வேலைக்கு ஆட்கள் வச்சிருக்காங்க, நிறைய பேர் நல்லா வேலைக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஒன்று, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, கேன்டீனும் இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்குது. அதுதான் மெயின். ஆனால் ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட அலௌடு இல்லை. ஓ அப்படியா? அது யார் சொன்னா? அந்த டிக்கெட்டு கவுண்டர்லேயே சொல்லிடுவாங்க. ஓ ஓகே. பேகு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ தயவு செஞ்சு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, இங்கே உள்ள கேண்டீன் இருக்குது, இங்கே சாப்பிட்டு உள்ள கேண்டீன் இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்த்தா என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது? என்னை தாளாட்ட வருவாளா, இங்கில் பூமஞ்சம் தருவாளா. தருவா அங்கே பாருங்க, அங்கே ஒரு இந்த மாதிரி வெட்டிக்கிளி, பட்டர்ஃப்ளை பார்க்கல என்ன வெட்டிக்கிளிக்கு என்ன வேலை? ஐயப்பா எங்கிட்டு போனாலும் ரெண்டு பாதையா போகுது, எங்கிட்டு போகுதுன்னு தெரியலையே. ஆமாம், இடம் பெருசு இல்லை. நம்ம இந்த சைடு வந்த வழியா, இது வேற வழியா? இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அங்கேயும் இருக்கு. செவ்வாய் கிட்ட போமா, இப்படி போயிட்டு வேணா அப்படி வருவோம், இப்படி போவோம். ஆனால் இடம் பெரிய இடம் தான், பெரிய இடம் தான். எப்படியா வந்ததா, பாதையும் மறந்து போயிடுச்சு. நான் ஒரே ஒரு தடவை தான் வந்தேன். இல்லை, பார்த்ததுக்கு இப்போதுக்கு ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு. பார்த்தது ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல நான் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இடத்த எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, நாங்கள் வரும்போது ஒரு ஸ்ட்ரைட்டாக போவோம், லெஃப்ட் பண்ணி அங்கே ஸ்ட்ரைட்டாக போவோம், அப்படியே வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழி அங்கங்கே பிரிஞ்சு போகுது. ஆனால் இடம் செம்மையாக இருக்குது. எனக்கு என்னமோ திருச்சி மாதிரி தெரில, ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. திருச்சியிலேருந்து வெறும் 8 கிலோமீட்டர்ஸ் தான். பாருங்கள், ஏரியாவை பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸ்ரீரங்கத்துலேருந்து நியர்பை தான். ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 5 கிலோமீட்டர்ஸ் கூட வராதுன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட தான் வருது. அசையாம பார்த்தீங்களா, எங்களை தேடி மயிலே வந்திருக்கு. நம்மளை தேடி மயில் வரலப்பா, அது சாப்பிட்றது இருக்கான்னு பார்க்க வந்திருக்கு. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாயே நெஞ்சில். அது ஏற்றிட்டாங்களா? எங்கே ஏன் இப்படி மனசாட்சி எல்லாம் பாட்டு பாடுற? எங்கள் அண்ணியை நீ கட்டிலே காட்ட மாட்டேன்ற யாருங்க? இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாயா கல்யாணத்துக்கு வரோம், மொய் வைக்கிறோம், ஜோடியா பிளாக் போடுறோம், நாங்கள் வேடிக்கை பார்க்கலாம். அது நீ தான் எடுக்கிற வீடியோ. ஐயா இதெல்லாம் என்ன நியாயம்? இவர் மட்டும் மேரேஜ் பண்ணி இவர் மட்டும் செட்டில் ஆவாராம், நாங்கள் உங்களுக்கு வந்து மொய் வைக்கணும், சாப்பாடு சாப்பிடணும். நீ மொய் வைப்ப? வைக்க மாட்டோமா? வைக்கிற ஆளு. ஐயப்பாக்கு மொய் என்னையா? தங்கத்தில் அப்படியே செயின் மோதிரம் ஒட்டியானா? வாரி வரல இல்லை, அப்படியே பித்தளையா வாரி வளர்க்க. ஐயப்பாக்கு வந்து ஒட்டியானம் இல்லை, செயின் மோதிரம் போடுறேன், என்னால முடியாது நான் போடுறேன். யோ ஏன் அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? ஏன் என்ன பட்டர்ஃப்ளை மேல உட்காந்துருக்க? எந்திரியா முதல்ல, பாவம் எங்க பாரியா பட்டர்ஃப்ளை. அது ஓவர் கிரிஞ்சா டாக்ஸிக்காலாம் பேசாதியா, வாயா கால் வலிக்குதியா. அப்படி இல்லையா, நவுந்து உட்கார நீ கோச்சிக்குவேன். அதனாலதான் அப்படி அப்படி இப்படி சொன்னாதானே கொஞ்சம் நவுறு, நாங்களும் உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். சரி, இப்ப என்ன பசிக்குது, என்ன வாங்கி தர? பட்டர்ஃப்ளை பார்க்ல என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். எல்லாமே என்ன? இங்க எல்லாமே கிடைக்கும், வெஜ்ஜில இருந்து நான்வெஜ்ல. என்ன கேட்குறேன்னு தெரியுங்களா? மேப்படி கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் சரக்கு அடிச்சு இப்படி நாசமா போறீங்க? யார் அடிக்கிறா? தமிழ்நாட்டுல சரக்கு வேணாம் அப்படி சொல்லி நீ மக்களை அப்புறம் என்னைய தப்பு நினைச்சுக்க போற. நான் ஒன்னே தான் சொன்னேன், மக்களை சொல்ல, நான் ஒன்னே தான் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. தெரியுது ஐயப்பா, இப்போ கண்டென்ட் இல்லாததுக்காக எதுக்காக பேசாதியா? சரி அப்படிலாம் இல்லை ஐயா. ஐயப்பா உண்மையே நல்ல பையன் தான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத. இதை கட் பண்ணாம போடு, இதை கட் பண்ணி பையனா அது ஐயப்பா தான். இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். அதான் சொன்னேன், அனுமான் பக்தன் முன்னாடி சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு? அனுமானை பாக்குறது ஒண்ணுதான், எங்க ஐயப்பானை பாக்குறது ஒண்ணுதான். இன்னைக்கு என்ன ரொம்ப இதா இருக்கு, மழை வருமோ? தம்பி இங்கதான்ப்பா இருக்கும் சார், பேசுறீங்க காதுல விழுந்துச்சு. இந்த மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன், சத்தமா பேசுறீங்க, மைக் இருக்குல்ல. உட்காரு. பரவாயில்ல, நாங்களும் சரி சாப்பிட உள்ள இருக்காதுன்னு நினைச்சேன். கேன்டீன் இருக்கு. முதல் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அதான் நினச்சிட்டு பயந்துக்கிட்டே வந்தீங்க, சாப்பிடலாம் ஒன்றும் இருக்கும் இல்லைன்ட்டு. சாப்பிடுவோம், ஆறிடும். டீயும் பப்ஸும் போதுமா, இல்லை வேற ஏதாச்சும் சொல்லிட்டா ஸ்நாக்ஸு கேட்டால் வாங்கி வந்துருவியா? இருக்கிறத நான் வாங்கி தருவேன், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, இருக்கிறத நான் வாங்கி தரேன். அதான் போயா கேட்கும் போதெல்லாம் அப்படியே வாயில நிறைய தான் வச்சிருப்பாரு, பார்த்துருப்பீங்க, நீங்கள் போன எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கேட்டுருவீங்க, ஏதாச்சும் ஒண்ணுமா? வேண்டாம் சொல்லி வாயப்படலாம். அதே ஒருத்தர் பேசுறானே, போதும் மனசு ரெஸ்பான்ஸ் பண்ணியா? போதும், இந்த டீயை கூட அப்ப குடிச்சிக்கலாம், கேட்கறது பதில் சொல்லியா? ஓ மணி எத்தனை ஆகுது? சாப்பிடு எந்தையா, சாப்பிடு. ஐயப்பா நம்ம ஏரியா வந்துச்சு. நம்ம ஏரியாவா? பாருங்க, விளையாட்டு ஏரியா, இன்னும் சின்ன பிள்ளை நினைப்பு. ஓ போயா அங்கிட்டு பாக்குற மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கணும். அப்புறம் டேமேஜ் பண்ணிட்டேன்னா இது யாரு? ஐயோ அது வேறங்க, டேமேஜ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா மயக்கம் வந்துடுறானா? நீ நில்லுங்க, நான் சுத்துறேன்.
யோ பயமா இருக்கியா? கிருட்டுக்கு நீ நல்லா இருப்பியா பாட்டியா நிக்க மாட்டேங்குதியா? 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. தள்ளுது. ஐயோ எங்கேயா போட? ஐயோ நிஜமா தலை சுத்தியா? என்னைய சொல்லிட்டு இருந்த காணுன்ட்டு இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. வா ஏயா எந்திரி நல்லா என்னைய சொல்லிட்டு இருந்த, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சேவனே நல்லா இருந்தானே. இந்த ஊஞ்சல் உட்காந்து சுத்தி விட்டு போட்டியா, தலையெல்லாம் சுத்துது. எனக்கு அருமையான வேலை பார்த்தேன். நல்லா ஓடியாகி திரிஞ்சானே மயக்கம் போட்டு விட வச்சுட்டேன். நல்லா வேலை பார்த்தேன். எப்படியா ஆம்புலன்ஸ் சொல்லவா? பார்த்தீங்களா, ரயில்வே சவாரியும் இருக்குது. குழந்தைங்க வந்தோன்னா ட்ரெயினில் போகலாம். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இங்கே 2 பேர்த்தையும் இந்த ட்ரெயினில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த பச்சை மண்ணை போய் ஏற்ற மாட்டேன்ட்டானே. நான் ஏறவே இல்லையே. ஏற்ற மாட்டேன்ட்டான். ஏற்ற மாட்டேன்ட்டான். ஓ, அது குழந்தைகளுக்கான ட்ரெயின். அதில் 2 பெரிய உட்காந்து பார்க்கலையா? உட்காந்துருந்தாங்களே. அவங்க ஒல்லியா இருக்காங்க. உள்ளே இருந்தா நீ காசு கொடுக்குறோம் இல்லையா? என்ன சொல்றது, ஆசைப்படுறவங்களாம் வண்டியில ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடணும். இது பார்த்தா எந்த செடிமா தெரியுது உங்களுக்கு? இது அந்த சளியெல்லாம் பிடிச்சா நம்ம கொடுப்பாங்களா சின்ன வயசுல? ஓமம் தானே சொல்றீங்க? அது பேர் தெரியல. ஓம செடிமாங்க. சளி இது பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. மேக சஞ்சீவி டாங்கி இயர்ஸ்னு இருக்கு. அந்த கழுது காது மாதிரி இருக்கிறதுனால அந்த டாங்கி இயர்ஸ். நான் இதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் உங்களே. அடுத்து இது பாருங்க, மூலிகை பிளானட் கார்டன். திப்பிலி, கீழ நெல்லி, நிறைய இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இது மெயினா பார்த்தா என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன கலரா இப்படி ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த இதுமா இருக்கும். அது மாதிரி தான் இருக்கு டக்குன்னு பார்க்கும்போது. கேமராமேனா பாரியா, நம்மள எடுக்காம மயிலே எடுத்துட்டு இருக்காரு 1 மணி நேரமா. 1 மணி நேரம் 2 மணி நேரமா எடுத்துட்டு இருக்கான். இந்த விளாக்ல உண்மை எடிட் பண்ணாம போட்டுன்னு வைங்களேன், 1.5 மணி நேரம் இந்த மயில், குருவி, வாத்து இதுதான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் மக்கள் வந்து கோலவெறியா கழுவி ஊத்துவாங்க. இம்ரான் வலிக்கிட்டு இருக்கு, எங்க போறீங்க? நல்லா இருக்கு. நல்லா சாரியா சார், அந்த சைடு நினைச்சுக்கிட்டேங்க. ஆஹா, இந்த பழமா ஆடிக்கிட்டே போகுமே. ஆடிக்கிட்டே போகுமா? ஆடாதா இது? வெயிட்டு தாங்கும்ல. 2 பேரும் ஹெவி வெயிட்டு. உடஞ்சி விழுந்துச்சுன்னா யாராச்சும் அதை காப்பாத்துங்க கொஞ்சம். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாக் எடுக்க வாங்கினா நம்ம கேமராமேன் பட்டாம்பூச்சி எடுத்துட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க, அதிபயங்கரமான குகையா இருக்கும் போலயே. ஏய் செம்மையா இருக்கியா குழந்தைங்க, சவுண்டா பாத்தீங்களா? பாருங்க, சவுண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குகை இருக்குது. இந்த குகை எப்படின்னா, பட்டாம்பூச்சி வந்து அந்த ரெக்கை வர்றதுக்கு முன்னாடி இந்த புழுவா உருவாகும்ல, அந்த ஷேப்பில் தான் அதை கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் உட்காரதுக்கு இடம் இருக்கு, ஃபெசிலிட்டி. அங்கங்கே கால் வலிக்குதுன்னா நீங்கள் பயங்காமல் உட்காரலாம். 2 உருண்டை இருக்கு. நியூக்ளியர் பாம் மாதிரி இருக்கு 2ம். வாங்க உள்ள போவோம். ஏய் இங்கிட்ட வாங்க. சுத்துது. சின்ன வயசுல விளாண்டதியா? நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்களா ஒரு குப்பை கிப்பை எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. பட்டர்ஃப்ளை உண்மையிலே நல்லா வளர்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இங்கே பூக்களை வந்து பறிக்கக்கூடாது. பூக்களை பறிக்காது. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை நிறைய இருக்குது, அது பிடிக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். என்ன தண்ணி இல்லை இங்கே. தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னையாப்பா, அழகுக்கு அழகு தேவையா? ஏற்கனவே அழகாக இருக்கீங்க. சீப்பு வேறு எடுத்துகிட்டு வரல. சீப்பு இல்லைன்னா இல்லைங்க, ஹீரோமாக இருக்கீங்க இன்றைக்கி தான் பார்க்க. இன்னைக்கு ஒரு வழியாக பட்டர்ஃப்ளை பார்க்க ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஒரு நாள் ஆயிடுச்சு இம்ரான். காலையில் வந்தால் சாயங்காலம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் பாக்கி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஓவராலாக கேப்சர் பண்ணியிருக்கோம். வீடியோ பாருங்கள், ஃபீட்பேக் என்னமோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். அடுத்த விளாக்ல நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.